வணக்கங்க. அமுதனி சமையல் இன்றைக்கி என்ன வீடியோன்னா, பச்சரிசி மாவு வச்சு ஒரு புட்டு கொழுக்கட்டை. பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேங்க. நல்லா ஒரு அரை கிலோ மாவு இருக்கும். அதுக்கு இது எடுத்துக்கிட்டு தண்ணி இப்படி தெளிச்சுக்கிட்டு, உப்பு தண்ணிங்க, அது உப்பு கலந்த தண்ணி, அதை தெளிச்சுக்கிட்டு இப்படி கிளறி நம்ம புட்டு மாதிரி அவிப்போம். எண்ணெயெல்லாம் இல்லாமல் சாப்பிட்ற பலகாரம் அது. எல்லாருக்குமே கொடுக்கலாம். அவசரத்துக்கு சாப்பிட்றதுக்காண்டி பண்ணுறது தான் அந்த கொழுக்கட்டை. இது புட்டு கொழுக்கட்டை. அவிச்சு நம்ம பிடிக்கிறோம் இல்லையா, அதனால தான். நம்ம உப்பு தண்ணியை வச்சு நல்லா கிளறிட்டோம். இப்போ இட்லி பானையில் வச்சு அவிப்போம். அப்புறம் ஜீனி தேங்காய் சேர்த்து பிடிக்கலாம். இட்லி பானையில் துணி வச்சுட்டேன். இப்போ இந்த மாவை அப்படியே பரவலை அப்படியே கொட்டி அவிச்சுக்கணும். அப்படியே மூடி வைப்போம். அப்படியே அவிப்போம். வேகட்டும். மாவு வெந்துருச்சான்னு பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு மாவு. நிறையா உப்பிட்டு வந்திருக்கு பாருங்க. அதனால் வெந்துருச்சு. மாவை எடுத்து சட்டிக்கு மாற்றிக்குவோம். இதில் 2 ஏலக்காய் நசுக்கி போட்டுக்கிட்டு அரை மூடி தேங்காய் திருவிருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். இப்போ தேவையான அளவு ஜீனி. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை சேர்த்துக்குங்க. நாட்டு சர்க்கரை, நான் ஜீனி போடுறேன். அப்படியே நல்லா கிளறிக்கிட்டு கரெக்டாக வந்துடும். இந்த ஜீனி போட்டோடனே தேங்காயும் சேர்ந்தோடனே பிடிக்கிற மாதிரி கரெக்டாக வந்துடும் கொழுக்கட்டை. முன்னாடி மாதிரி அவிக்க வேண்டியதில் சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணிடலாம். ஏன்னா வெந்த மாவு தானே. நல்லா பெசரிக்கிட்டோமா, இப்போ கொழுக்கட்டையை ரெடி பண்ண வேண்டியதான். சுடுறதுனால நான் அதில் பெசரிக்கிட்டேன் கரண்டியில். இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு. கைகளை வச்சு அப்படியே தேங்காயெல்லாம் எங்கும் போகணும், ஜீனியும் எங்கும் போகணும் இல்லையா. அதனால நல்லா கிளறிக்கிடுங்க. கிளறிக்கிட்டு பிடிக்க வேண்டியதான். சூப்பராக பிடிக்க வரும் பாருங்கள். அப்படியே பிடிச்சி நம்ம ரெடி பண்ண வேண்டியதான். கொஞ்சம் பால் மாதிரியும் பிடிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் பிடிச்சிக்கலாம். பூரணமெல்லாம் வைக்காத சாதா கொழுக்கட்டை. இதில் பச்சை பயிரும் என்ன கிண்டி போட்டுக்கலாம், நான் போடலை. சூப்பராக இருக்கும் சாப்பிட. இப்படி எல்லாத்தையும் உருட்டி நம்ம இட்லி குண்டானில் வைக்க வேண்டியதான். இப்படி வச்சோம்னா வேகும். ரொம்ப சிம்பிளாக கொடுக்குற பலகாரம் அது. எண்ணெயும் இல்லையா, அதனால் நல்லா சாப்பிட்லாம். நான் எல்லாம் பிடிச்சோடனே உங்கள்கிட்ட காமிக்கிறேன். எல்லா கொழுக்கட்டையும் உருட்டியாச்சு. 5 நிமிஷம் வெந்தால் போதும். ஏன்னா வெந்த மாவு தான். அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எடுத்து காமிக்கிறேன். நம்ம கொழுக்கட்டை வெந்துட்டான்னு பார்ப்போம். வெந்த மாவு தானே, அதனால் செமையாக வந்திருக்கு. எடுத்துகிட்டு காமிக்கிறேன். சூப்பராக நம்ம கொழுக்கட்டையை பாருங்கள். பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க. நன்றிங்க.